தான் சொல்கிறேன். சுத்தமுள்ளவருக்கு சகலமும் சுத்தமாக இருக்குன்றத சொன்னது தான். நம்ம பார்க்குற பார்வை எப்படி அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். நம்ம பார்க்குறது எப்படி, நினைக்கிறது எப்படி, யோசிக்கிறது எப்படி, எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்வாங்க இல்லையா? இப்போ நம்ம என்ன எண்ணுறோம், என்ன யோசிக்கிறோம், அது பொறுத்து தான் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்று வேதம் சொல்லுது. அப்போ இருதயத்தின் நினைவு எப்படி இருக்குதோ அப்படிதான் நீயும் இருப்ப அப்படின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லவங்க கூட சேர்ந்தா, கெட்டவங்க கூட சேர்ந்தா, திருடன் கூட சேர்ந்தா திருட்டு புத்தி வரும். ஏன் அப்படி சொல்லுவாங்க? அந்த புத்தி அப்படியே மேட்ச் ஆகும், அப்படியே வந்துடும். அது அப்படியே வந்துடும். 10 பேர் போய் பேசுறவங்க இருக்கிறாங்கன்னா 11வது ஒரு ஆள் ஒரு உண்மையை பேசுறவரு அந்த 10 பேர் கூட சேர்ந்து கொஞ்ச நாள் இருந்தாலும் என்ன ஆகிடும்? இவரும் கொஞ்சம் அவருடைய குணம், சுபாவம், எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும். ஒரு நாள் தாக்கு பிடிப்பார், அதெல்லாம் பேச மாட்டேன். 2வது நாள் தாக்கு பிடிப்பார், 3வது நாள் கொஞ்சம் மாறும். ஏன்னா அந்த 10 பேர் இருக்கிறாங்க இல்லையா? அந்த 10 பேர் என்ன சொல்லுவாங்க? அவங்க சொல்லி 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 ஒரு மனசுல வேற மாதிரி எண்ணங்களை உருவாகும், சூழ்நிலை உருவாகும். அப்படி உருவாகும் போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரும்போது அப்போ நம்மள என்ன பண்ணோம்? 2 நாள், 3 நாள், 4 நாள் தாக்கு பிடிச்சி 5வது நாள் என்ன ஆகிடும்? சரி போ, ஒன்று தானே. அப்படியே நம்ம அவங்க கூட பழகிடும் இல்லையா? அப்படியே அவங்க கூட நம்மளுக்கும் அந்த பழக்கம் உருவாய். அப்படி தான் அந்த எண்ணங்கள், நம்ம அந்த எண்ணங்கள் எப்படியோ, நம்ம குணங்கள், சிந்தனைகள், பார்வைகள் எப்படியோ அப்படியே நாம் மாறுகிறோம் என்று தான் அர்த்தமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்னால் வைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஜீவனையும் மரணத்தையும் முன்னால் வச்சுக்கிறேன், நீ எதை தேர்ந்தெடுக்கிற எடு அப்படின்னு ஆண்டவர் அழகாக சொல்லிட்டார். ஆண்டவர் நம்மளை எப்பவுமே வலியுறுத்துகிறவர் இல்லை, கட்டாயப்படுத்துகிறவர் இல்லை, நம்மளை பிடிச்சி கண்டிப்பாக நீ இருந்தே ஆகணும், உக்காரணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிற மாதிரி இல்லை. அவர் அழகாக சொல்லிட்டார். அதனால தான் ஏதேன் தோட்டத்தில் கூட சொல்லுமா சார், எல்லாத்தையும் சாப்பிடு, இது ஒன்றை மட்டும் சாப்பிடாதுன்னு அழகாக சொன்னார். கட்டி போட்டிருக்கலாம் கையை, இல்லைன்னா அந்த மரத்தை வெட்டி போட்டிருக்கலாம். இது ரெண்டுமே செய்யலை பாரு. அவர் உன் கையை கட்டி போட்டிருக்கலாம் தம்பி, இல்லைன்னா அந்த மரத்தை வெட்டி போட்டிருக்கலாம். ஆனால் தேவன் எதையுமே செய்யலையே. ஏன்னா உனக்கு அவர் போல சிருஷ்டித்திருக்கிறதுனால அந்த ஞானம், அறிவு, அந்த புத்தி, நீ அழகாக முடிவுகள் எடுக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பம். அதனால தான் உன் கையையும் கட்டி போடல, அந்த மரத்தையும் வெட்டி போடல. அங்கேயும் அதையும் வச்சுக்கிறார், இதையும் வச்சுக்கிறார். உன்னை பார்க்குறார், நீ எப்படி முடிவு எடுக்கிற, நீ என்ன டிசைட் பண்ணுற, என்னத்தை எப்படி நீ உன்னுடைய எண்ணங்கள் இருக்குதுன்னு. அவங்க ஒழுங்காக தான் அப்படியே இருந்தால் கொஞ்ச நாள் சுற்றி கித்தி வரும். நாள் அடையில சில வேத பண்டிதர்கள்லாம் சொல்கிறாங்க, ஏவாள் மட்டும் எப்படிடா போய் தொட்டுது அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, அடிக்கடி போய் பார்த்துருக்குமா அதை, அந்த ஃப்ரூட் எப்படி இது, ஆண்டவர் ஏன் வானானார் இதை, ஆண்டவர் ஏன் வானானார் இதை, ஆண்டவர் ஏன் தொட வானானார், போய் பார்த்துருக்கோம் பொழுது. அப்போ போய் பார்க்க அதுக்கு என்ன ஆகிடும்? இன்னும் தாங்க இது பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் அப்படி மாறும். வானான்னு முடிவு எடுத்துட்டா வானான். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு அந்த 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 நீயே முடிவு அழகாக எடுக்கணும். சொல்லி குழந்தைக்கு ஊட்டலாம். கொஞ்சம் குழந்தை வளர்ந்த பிறகு அதுவே சாப்பிட்ற அளவுக்கு ஏன் ட்ரைனிங் கொடுக்குறீங்க நீங்கள்? ஏன் 5 வயசு ஆன பிறகு நீங்களே ஊட்டி விட வேண்டியது தானே? மாடு மாதிரி வளர்ந்துக்குது, தத்தி மாதிரி ஆகிடும் அப்படின்றதுனால தானே ஒன்று அதுக்கு சொல்கிறீங்க, சொல்லி ஊட்டுறீங்க. நீயே சாப்பிட்ணும், நீயே இது பண்ணணும். அந்த அம்மாவுடைய பசங்கள்லாம் வேலை செய்கிறத பார்க்கும்போது எனக்கு உங்கள் பசங்க மேலே பொறாமையாகுது. அல்லேலூயா. துணி துவைக்குதுங்க, பாத்திரம் தேய்க்குதுங்க. நான் இங்கேருந்து உக்காந்து பார்த்துன்னு தான் இருப்பேன். சின்ன பசங்களாம் இருக்குது, அவங்க அம்மா வேலைக்கு போயிட்டு துணி துவைக்குது, பாத்திரம். எவ்வளோ அறிவு, ஞானம், அந்த ஆற்றல் பாரு, அந்த ஆர்வம். சொல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டு உன் வேலையை செஞ்சுது. ஆனால் அந்த அம்மா பசங்க பார்க்கும்போது நான் உட்காந்து பார்ப்பேன். சில நேரத்தில் இங்கே இருக்கும்போது அந்த பசங்க துணி துவைக்குது, பாத்திரம் தேய்க்குது, இன்னும் தண்ணியெல்லாம் பிடிச்சி ஊற்றினுக்குதுங்க, துணியை தூக்கி தப்பினுக்குதுங்க பாருங்க. பரவாயில்ல, இந்த வயசில் நல்ல ஒரு. அப்போ ஏன்னா அதுதாங்க ட்ரைனிங். அதனால தான் ஆண்டவரும் அப்படி தான் பண்ணார். ஆதாமுங்க ஏவாளுங்க அப்படி தான் கொடுத்தார். எல்லாத்தையும் வச்சார், மரத்தை எல்லாத்தையும் சாப்பிட்றா, இந்த ஒன்றை சாப்பிடாதுன்னு அழகாக சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சொன்னார் அவர். அவ்வளோதான். சொன்னதுக்கு இவன் என்ன பண்ணிட்டான்? நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? இவன் கையை கட்டி போட்டிருப்பேன், தொடாதேன்னு. இல்லைனாக்கா ஒன்றே அந்த மரத்தை வெட்டி போட்டிருப்பேன். சரி, இது இருந்தால் தானே இவன் சாப்பிடுவான், எப்படியோ இதை வெட்டிட்டாக்கா இவன் சாப்பிட மாட்டான் இல்லையான்னு வெட்டியிருப்பேன். ஆனால் வெட்டவும் இல்லை, கையை கட்டவும் இல்லை. அவர் என்ன எப்படி இருக்குதுன்னு பார்க்குறாரு. அவன் என்ன பண்ணான்? ஒழுங்காக அந்த போய் அவன் ஒய்ஃப் பார்த்து அது மைண்டில் அந்த இது ஏறிடுச்சு. அப்படி அல்லேலூயா. ஒரு நாள் பார்க்குது, 2வது நாள் பார்க்குது, 3வது நாள் பார்க்குது. பார்க்க என்ன ஆகும்? டக்குன்னு எடுத்துடணும்னு தோணுது. அல்லேலூயா. இப்படி தான் அந்த மாதிரி ஆகிடுது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு,
ஜீவனும் மரணம் உனக்கு முன்னால் வச்சிருக்கிறேன், நீ எதில் பிரியப்படுறியோ அதன் பலனை புசிப்பாய். ஜீவனும் மரணம் முன்னால் இருக்குது. நிலம் இருக்குது சார், நிலத்துல நீ வேர்க்கல்ல போட்டாலும் வலியும், நெல் போட்டாலும் வலியும். எது நீ விதைக்கிறியோ அது வளரும். அந்த மாதிரி இந்த மனசுக்குள்ள இருதயத்தை நீ என்ன எண்ணுகிறியோ, என்ன சிந்திக்கிறியோ, என்ன யோசிக்கிறியோ, என்ன மாதிரி நீ இருக்கணும்னு நினைக்க அப்படி உருவாகும் உன் வாழ்க்கை, அப்படி மாறும் செட்டிங்ஸ் அப்படின்றத ஆண்டவர் சொல்கிறார். இதை தான் எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை. உங்க என்ன எப்படி இருக்குதோ, எண்ணம் 7 வழியாக போயிடுச்சுடுவாங்க. அதெல்லாம் கேள்விப்படுகிறேன் நீங்கள். எண்ணம் 7 வழியாக போயிடுச்சு, கீரை வழி ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஒரு சொல்லுவாங்க பாருங்க. உங்கள் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு ஏன் சொல்கிறீங்க? எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி ஆயிடுச்சுன்றீங்களே, ஏன் சொல்கிறேன்? அந்த எண்ணம் போல தான் ஆகுது. என்னம்மா கலாமா, எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி ஆயிடுச்சுன்றீங்க, ஏன் அதுக்கு அப்படி சொல்கிறோம்? அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்போ அப்படியே ஆயிடுச்சு. போவாதன்னு யாருன்னா வாயை திறனா, இது எப்படி வாயை திறந்ததோ அப்படியே ஆயிடுச்சு, எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரின்னு. ஏன்னா அதுதான் தேவன் நமக்கு அழகாக அதை ஒரு நேச்சர், அந்த ஒரு இயற்கையை தேவன் நம்ம இருதயத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் மரத்தையும் வெட்டல, மனுஷன் கையும் கட்டலை. கம்முனிரா தொடாதுறான்னார். அவனுடைய மைண்டு எண்ணங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தான். பட் அவன் தொட்டான், அதனால அவனால் உலகமே கெட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் விஷயம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒரு அண்டா ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு சொட்டு மட்டும் விஷத்தை ஊற்றுனீங்கன்னா அந்த அண்டாவே தண்ணியும் விஷம் தானே. அந்த மாதிரி உலகம் முழுவதும் இவ்வளோ பெரிய ஜனங்களை உண்டாக்கிட்டு ஒரு மனுஷன் தவறு செய்தாலே உலகமே செஞ்சதுக்கு அர்த்தமாக ஆயிடுச்சு. அதுதான் விஷயம். ஒரு அண்டா தண்ணியில் ஒரு சொட்டு தானே சார் ஊற்றுனேன், அது எங்கேயோ ஒரு மூணில் அண்டாவில் கிடக்கும், மீதி தண்ணி மொண்டுக்கலான்னு மொண்டு குடிப்பியாம்மா? இது ஒரு சொட்டு தானே, அது எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும். ஒரு அண்டா தண்ணியில், ஒரு ட்ரம்மு தண்ணியில் ஒரே ஒரு சொட்டு ஊற்றிட்டு நீ அது எந்த மூலையில் இருக்குன்னு தெரிய போகுது. அந்த அந்த ட்ரம்மையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நிராகரிப்பீங்க, அதாவது ரிஜெக்ட் பண்ணுவீங்க. ஐயோ ஒரு சொட்டு ஊற்றினாலும் விஷம் தான் சார், அது எந்த மூலையில் இருக்குதோ, நம்ம மொழிற ஜக்குலுக்குள்ள இருந்தால் என்ன பண்ணுறது? அதனால அந்த ட்ரம்மு தண்ணியில் கலங்கிட்டு இருக்கும், அது அந்த ட்ரம்மு தண்ணியை சாச்சிருங்கன்னு சாச்சி விட்டுருங்க. அது போல தான் ஒரு மனுஷன் செய்த ஒரு தவறுனால தான் உலகத்துக்கே அந்த சாபமும் பாவமும் வந்து சேர்ந்தது, மரணமும் வந்து சேர்ந்தது. இதான் விஷயம். இதில் தான் தேவன் படிப்படியாக சில பரிகாரங்களை மனுஷனுக்கு சொல்லி அவனுக்கு அதை கடைப்பிடிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் அந்த மனிதன் அந்த பரிகாரத்தை கடைப்பிடிக்க அவனால் முடியல, அதையும் பண்ண முடியல. கட்டளைகள் கொடுத்தாரு, அதுவும் முடியல. கற்பனைகள், அது விதிகள் எல்லாத்தையும் வச்சாரு, சட்டங்கள்லாம், அதுவும் அவனால் முடியல. அப்படியே பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தா. அதனால தான் அப்புறம் தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு காலகட்டத்தை, ஒரு உற்பத்தி கால திட்டத்தையும் தீர்மானம் பண்ணி இயேசு அவரே இந்த பூமிக்கு இறங்கி வந்து மனுஷனுடைய எல்லா பாவங்களுக்கும் ஒரே ரத்தமா அவர் சிந்தி அந்த பரிகாரம் செய்தார். இப்ப விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அப்ப இதுதான் அந்த ப்ராசஸ் நடக்கணும் பாருங்க. அதுக்காக தான் தேவன் சில பரிகாரங்களை கொடுத்தாரு. அப்புறம் ஒரு கால திட்டங்கள் வந்த பிறகு அவரே இறங்கி வந்து கரெக்டா அந்த காரியங்களை முடிச்சார். அப்போ இதுதான். இப்போ ஏன் அதை நம்ம சொல்றோம்னாக்கா, நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ நம்ம வாழ்க்கை அப்படி அமையும். அதனால தான் சொல்றேன், நீங்கள் நல்லதை நினைங்க, நல்லதை பேசுங்க, நல்ல பார்வையாக பாருங்கள். ஏதோ அதை ஒரு அசுத்தமாக பார்க்காதீங்க, தவறாக பார்க்காதீங்க, ஏதோ ஒன்று ஏடாகுடமாக பார்க்காதீங்க, அபசகனமாக பார்க்காதீங்க, ஒரு நடக்குமான்ற எண்ணத்தோடு கூட பார்க்காதீங்க. கண்டிப்பாக நடக்கும்ன்றத நல்லதை பேச பேச நல்ல காரியங்கள் நடக்கும் நம்ம வாழ்க்கையில் என்பதை யாரோ ஒருத்தர் சொல்கிறாருங்க. நான் இதே மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன், இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன். ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க, ரெண்டு பேர் அதில் ஒரு சாட்சி சொல்கிறோம். ஒருத்தர் சொன்னார், இன்னோவா கார் வாங்கணும்னு ஆசையா. அவர் இன்னோவா கார் வாங்கணும்னு ஆசையா. அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, காசு இல்லை கார் வாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாரு, வீட்டில் உட்காந்துக்கும் போது ஒரு யோசனை வந்துதான். சரி, கார் தான் வாங்கலை, வாங்குறதுக்கு காசு இல்லை. அப்போ நம்ம அந்த காருடைய ஸ்பேர் பார்ட்ஸில் ஒன்றாவது வாங்கின்னு போய் வைக்கலான்னு சொல்லி அந்த காருக்கு முன்னால் வர பம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பம்பர் வந்து 5000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கினாராம். எல்லாம் வீட்டுக்கு வரவங்களாம் என்னடா அது அப்படின்னாராம். சொன்னாராம், பம்பர்னாராம். காரு இல்லை வாங்கலை சார். ஏன்னா காரே இல்லை, கார் பம்பரை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேன்னா, பம்பர் வாங்கினா கார் வரும்ன்ற எனக்கு நம்பிக்கை, அந்த எண்ணம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். காரே இல்லை, 5000 ரூபாய் கொடுத்து எல்லாம் சொன்னாங்க, பைத்தியக்காரன் மாதிரி பண்ண. காரே இல்லை, பம்பர் போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறான், 5000 ரூபாய் கொடுத்து. கொஞ்ச நாள் போச்சாங்க பாருங்க. அவர் சொல்றாரு சாட்சி, ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில் ஒரு வாசல் திறந்தாராம். பணம் ஒரு நெட் அமௌண்ட் தொப்புன்னு வந்து விழுந்துதான் பாரு அவர் அக்கௌண்ட்ல. இல்லையா, உடனே போய் ஒரு இன்னோவா கார் வாங்கிட்டு வாங்கி வச்ச பம்பர் எடுத்து அதில் ஃபிட் பண்றாங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கார்காரன் கொடுக்க மாட்டான். 2 வீலரோ காரோ எது வாங்கினாலும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொடுக்க மாட்டான். கொடுத்தாலும் அதுக்கு தனி சார்ஜ். இவர் அந்த காரை வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வச்ச பம்பர் எடுத்து அழகாக ஃபிட் பண்ண சொன்னாராம். நான் என்ன யோசனை பண்ணிகிட்டே இருந்தனோ, என்ன நினச்சிக்கிட்டே இருந்தனோ அதே மாதிரி நடந்தது சார்.
அப்போ அதனால தான் சொல்கிறேன், உன் எண்ணம் எப்படியோ அப்படிதான், உன் எண்ணம் போல வாழ்க்கை, உன் சிந்தனை, உன் குணம் என்னென்ன அந்த நல்லதே பேசு. ஏதோ ஒன்று வரப்போகுது, எதை விதைச்சாலும் அது வளரப்போகுது இருதயத்தில். அப்போ நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும். நல்ல ஒரு காரியங்களை திங்க் பண்ணால் நன்மை நம்மளுக்கு வரோன்ற நம்பிக்கை, நம்மளுக்கு எல்லாம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அவங்க உயர்த்தப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம், நல்ல நிலைக்கு வரும். நினச்சி பாருங்களேன், நினச்சிக்கிட்டே இருங்களேன், கண்டிப்பாக நடக்கும். எங்கே அப்படி நினச்சா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் முன்னேறது கஷ்டம்தான். நாட்கள் நிறைய ஆகும், நிறைய நாள் ஆகும், பிடிக்கும், உங்களுக்கு டைம் பிடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ட்ரெஸ்ஸிங் டெய்லி பண்ணிட்டு இருந்தால் சீக்கிரமாக புண்ணாறிடும். நீ அப்படியே விட்டுன்னு வச்சு திரும்பி சத நாய் கொசுமு எல்லாம் முடிச்சு அது காயறதுக்கு ரணம் ஆறுறதுக்கு நாட்கள் புரியுது அந்த அம்மாவுக்கு. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, அந்த மாதிரி தான் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏன் சொன்னார்னா, அவங்க தேவனை கண்டிப்பா பார்ப்பாங்க, கடவுளை பார்ப்பாங்க, அவர் பிரசனத்தை உணர்வாங்க, அவர் வல்லமையை உணர்வாங்க, அவருக்குள்ள தேவன் இருந்து செயல்படுகிறதை உலகமே அறியும். அதனால தான் சொன்னார் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்றத சொன்னார். அதுக்கப்புறம் தான் சுத்தம் உள்ளவனுக்கு சகலமா சுத்தமா இருக்கும். ஹல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க, சுத்தம் உள்ளவருக்கு சகலமும் சுத்தமா இருக்கும். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 வாசிக்க கேட்டு